புரோட்டீன் டயட் டயபெட்டிஸ்க்கு நல்லதா? ஸோ ஏன் புரோட்டீன் சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வருது டயபெட்டிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் இப்போ ரைஸ் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப குறைவு புரோட்டீன் தான். அதில் 3 grams புரோட்டீன் கூட உங்களுக்கு 100 grams வராது. டயபெட்டிஸ்க்கு நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன்னா எண்ணெயை ஜாஸ்தி பண்ணிடுறோம். அது நல்லது கிடையாது. ஏன்னா டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு இதெல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணும். புரத சத்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரில் சேர்த்துட்டு சாப்பிட்றதே கூட முதல்ல புரத சத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெகுலராக உணவு சாப்பிட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் வரும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரோட்டீன் டயட் டயபெட்டிஸ்க்கு நல்லதா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ புரோட்டீன் டயட்னா என்ன? எந்த அளவு நம்ம கார்போஹைட்ரேட்டை கொஞ்சம் குறைக்க முடியுமோ அதை குறைச்சோன்னா இது ஹையர் புரோட்டீன் கொடுத்து இது சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டயட்டில் பருப்பு வகைகள், சன்னா, ராஜ்மா எது எடுத்தாலும் இதில் இன்கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கு. இது கிரெயின்ஸ், ரைஸு, கோதுமை, பார்லி, மில்லட்ஸு, சிறுதானியம் இதோட சேர்த்து சாப்பிட்டாதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும். ஏன்னா ரைஸ்லேயும் இன்கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கு, தால்லையும் இன்கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கு. ரெண்டையும் சேர்த்து போட்டால் கம்ப்ளீட் புரோட்டீன். அதனால தான் பருப்பு சாதம், சாம்பார் சாதம், பருப்பு தொகையல் இந்த மாதிரி அவங்க வச்சாங்க. ஸோ தட் பருப்பும் ரைஸ் இல்லை சப்பாத்தி தால், சப்பாத்தி சன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நல்ல குட் புரோட்டீன் கிடைக்கும். கம்ப்ளீட் புரோட்டீன்னா எல்லா அமினோ ஆசிடும், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் அதில் இருக்கும். இது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகி நம்மளுக்கு உடம்புல நல்லா இருக்கும். இப்போ சோயாபீன் எடுத்திங்கன்னா அது கம்ப்ளீட் புரோட்டீன். வெஜிடபிள் புரோட்டீனில் 100 grams-ல 24 grams கொடுக்கறது சோயாபீன் தான். மற்றதெல்லாம் 22 grams கொடுக்குது. பட் எல்லா பருப்பு, சன்னா, ராஜ்மா எல்லாத்துலேயுமே இன்கம்ப்ளீட் புரோட்டீன் தான். இப்போ நான் வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன் ஹெல்த்தி ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இது கம்ப்ளீட் புரோட்டீன். இப்போ பால் எடுத்திங்கன்னா இதுவுமே கம்ப்ளீட் புரோட்டீன். ஸோ பால், தயிர், பன்னீர், சீஸு இது எல்லாமே கம்ப்ளீட் புரோட்டீன். ஸோ இப்போ டயபெட்டிஸ்க்கு பிரேக்ஃபாஸ்டில் நம்ம யூஸ்வலாக இட்லி சட்னி, தோசை சட்னி சாப்பிட்டுட்டு இல்லை மிளகா அப்படி சாப்பிட்டுட்டு போராது. இவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு புரோட்டீன், அதான் முளைக்கட்டின பயிறு இல்லை சுண்டல், 1/2 கப் சாம்பார் சாப்பிட்டுட்டு அப்புறம் இட்லி, தோசை இதை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த புரோட்டீனை கூட இப்போ முளைக்கட்டின பயிரில் நார் சத்து வரும். சுண்டல்ல நம்ம முழு பயிர், அதாவது சன்னா, ராஜ்மா இல்லை காராமணி அந்த மாதிரி சுண்டல் இல்லை பச்சை பயிறு இதில் சுண்டல் இல்லை முளைக்கட்டின பயிறு இதெல்லாம் ஃபைபரும் இருக்குது. ஸோ நார் சத்து, புரோட்டீன் ரெண்டும் சேர சுகர் கண்ட்ரோல் வரும். இப்போ இட்லியை கூட நம்ம ரைஸ் அண்ட் தாலுக்கு பதில் நம்ம சிறுதானியம், மெயினாக தினை, குதிரவாளி, கம்பு இந்த சிறுதானியத்தில் நம்ம இட்லி மாவு இல்லை தோசை மாவு பண்ணி ஃபஸ்ட்டு இந்த புரோட்டீன் பருப்பை சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நம்ம இந்த இதில் சிறுதானியத்தில் பண்ண இட்லி, தோசை வித் சாம்பார் சட்னி சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். இப்போ யாரெல்லாம் எக்கு சாப்பிடுவீங்களோ எக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் தோசை, இட்லி சிறுதானியத்தில் பண்ணது சாப்பிட்டா டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர். லஞ்ச் அண்ட் டின்னர் நம்ம என்ன சொல்கிறோன்னா கால்வாசி தான் நம்மளுக்கு ரைஸு, கால்வாசி 1 கப் ரைஸ்னா 1 கப் பருப்பு, 2 கப் காய் சொல்கிறோம். ஸோ இந்த 1 கப் பருப்புலேயே நம்ம பாதி இந்த மாதிரி பச்சை பயிறு, பாதி சிறு பருப்பு அந்த மாதிரி போட்டால் இன்னுமே பெட்டர்.
அண்ட் காயிலையும் பச்சை நிற உள்ள காய்கறிகள், கீரையாக இருக்கலாம், பீன்ஸாக இருக்கலாம், இல்லை பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், இதெல்லாம் வெளியில் பச்சையாக இருந்தாலும் பூசணிக்காய் உள்ள வெள்ளையாக இருந்தாலும் இது நல்லது. பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சுனா கொஞ்சமாக கேரட் இல்லை கொடை மிளகா, ரெட்டுனா தக்காளி இல்லை கொடை மிளகா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ளஸ் நல்ல பருப்பு. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோன்னா மிக்சட் ரைஸ் சாப்பிட்டா பருப்பே கிடையாது அந்த உணவு, இல்லை பருப்பு இருந்தால் கூட ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாத ஈக்குவல் குவான்டிட்டி ப்ரோட்டீன் லஞ்ச் அண்ட் டின்னர். இது ரொம்ப முக்கியம், எல்லாருமே பண்ணுற தப்பு. லஞ்ச் அண்ட் டின்னரில் இப்போ நீங்கள் 1 கப் ரைஸும் கருப்பரிசி, சேப்பரிசி இல்லை சிறுதானியங்கள், 1 கப் ஈக்குவல் குவான்டிட்டி பருப்பு இல்லை எக், ஃபிஷ், சிக்கன் அண்ட் டபுள் குவான்டிட்டி வெஜிடபிள். இந்த ப்ரப்போர்ஷன் தான் லஞ்ச்லேயும் சாப்பிடணும், டின்னர்லேயும் சாப்பிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ ஏன் ப்ரோட்டீன் சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வருது டயபெட்டிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் இப்போ ரைஸ் எடுத்திங்கன்னா அதில் ரொம்ப குறைவு ப்ரோட்டீன் தான். அதில் 3 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கூட உங்களுக்கு 100 கிராம்ஸில் வராது. வேற பருப்பு எடுத்திங்கன்னா 100 கிராம்ஸில் 22 to 24 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம 1 கப் எடுத்தாலே 8 கிராம் ப்ரோட்டீன் வந்துடுது. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் சாப்பிட்டா ப்ரோட்டீன் சேர சேர நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வரும். அண்ட் அதுவும் நார் சத்து உள்ள ப்ரோட்டீன் சாப்பிட்டா இன்னுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒயிட் ரைஸ்க்கு பதில் கருப்பு ரைஸு, சேப்பு ரைஸ், இது எல்லாத்துலேயுமே நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி சிறுதானியம் நீங்கள் தெனை எடுங்க, கம்பு எடுங்க, குதிரைவாளி எடுங்க, இதிலெல்லாம் நார் சத்தும் இருக்குது ப்ளஸ் புரத சத்து ரைஸை விட ஜாஸ்தி இருக்குது. ஸோ ப்ரோட்டீனை பல விதமாக ஜாஸ்தி பண்ணலாம். ஒன்றா அப்பப்போ காளான் இல்லை மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடேரியன் டயட்டில், இல்லை பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சோயாபீன்லேயே நம்மளுக்கு சின்ன சின்னதாக ரவுண்டாக கிடைக்குது, இல்லை பெருசாக ரவுண்டாக சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை நான் வெஜிடேரியன் இருக்கிறவங்க எக், ஃபிஷ், சிக்கன் கிரேவி ஃபார்மில் எண்ணெயை குறைவாக யூஸ் பண்ண. ஸோ இந்த மாதிரி பண்ணால் ப்ரோட்டீனை லஞ்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் 3லேயும் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக சுகர் கண்ட்ரோல் வரும். ஏன்னா ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும், ஸ்டமக் எம்டி ஆக டைம் ஆகும், ப்ளஸ் டைஜஸ்ட் ஆகி தாலில் 50% அமினோ ஆசிடாக போயிடும். 50% தான் உங்களுக்கு குளுக்கோஸாக வரும். இதே எக், ஃபிஷ், சிக்கன் எடுத்தால் எந்த அளவு ப்ரோட்டீன் சத்து இருக்கோ அந்த அளவு கொழுப்பு சத்து இருக்குது. அதனால அதில் கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைவு, அதனால அதில் ஃபேட்டி ஆசிட்ஸும் அமினோ ஆசிட்ஸாக மாறும். ஸோ சுகர் ஏறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் நம்ம ஊரில் நான் வெஜிடேரியன்னா எண்ணெயை ஜாஸ்தி பண்ணிடுறோம், அது நல்லது கிடையாது. ஏன்னா டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு இதெல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் பேட் கொலஸ்ட்ரால் LDL, VLDL ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால எண்ணெயை கம்மியாக யூஸ் பண்ணணும். அதனால டயபெட்டிஸ் டயட்டில் நம்ம பார்த்தோம், புரத சத்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரில் சேர்த்துண்டு சாப்பிட்றதே கூட முதல்ல புரத சத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெகுலராக உணவு சாப்பிட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் வரும். ஸோ இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் எப்படி டயபெட்டிஸ் டயட்டில் ஹெல்ப் ஆகும்னு பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.